ஆடியன்ஸ்ல வந்து உட்கார்க்க மழையெல்லாம் வராது, கோடை மழை தான் லைட்டா விழுக்கு. என்ன மந்திரிக்கலாமா? மந்திரிக்கலாமா? மந்திரிச்சுட்டா நிலைமை வேற மாதிரி இருக்கு. பரவாயில்லையா? சரி இருக்கட்டும். பேடம் கொண்ட பெரியவர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால சின்னங்களே, காலையில் காடுகின்ற மண்ணில் பொண்ணாய்க்கு மழையில் வீடு திரும்பும் மாபெரும் விவசாய பழங்குடி மக்களே மற்றும் பல வட்டார உயர் காவல்துறை அதிகாரிகளே, இவ்வட்டார பஞ்சாயத்து தலைவர்களே, இவ்வூரை சேர்ந்த ஒத்துத்தர நாட்டாமை தலைவர்கள விழா கவலை தலைவர்களே, இளைஞர் நட்பணி மன்றத்தார்களே, நாடகத்தை வைக்கோடும் என்று அதன் மாடுபட்ட அன்பு நெஞ்சங்களே, நாடகத்தை காண வந்திருக்கும் இளைஞர்களே, கலைஞர்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, நாடக கலாரதிகளே, சினிமா கலாரதிகளே மற்றும் பல ஆடல் பாடல் ஆடும் உள்ள இளைஞர்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனைவர்களுக்கும் அடியன் கோமாளி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம், வணக்கம், வந்தனம். நல்ல ஒரு இடம், நல்ல ஒரு அமைப்பு, நல்ல ஒரு மின்வொலி அமைப்பு, நல்ல ஒரு மக்கள் வெள்ள கூட்டம், நல்ல ரயில்ல நின்றுகிட்டே பாக்குறாங்க. ஆடியன்ஸில் உட்கார முடியாத அளவுக்கு நிலைமை வந்துருச்சு. ஆமா, நன்றி நன்றி. மழையெல்லாம் வராதுமா, போன மழை தான் பெய்ய, அதெல்லாம் பயப்படாதுங்க, வந்து உட்காருங்க. இப்படி ஆடியன்ஸில் உட்கார்ந்தா தந்தானே நாங்களே ஏதாவது பார்த்து பேச படிக்க நல்லா இருக்கு. ரயில்லே நின்று இப்படியே திரும்பி திரும்பி நாங்க என்ன வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். முன்னால வந்து உட்காருங்க. நல்ல ஒரு அமைப்புல அருமையான ஒரு நாடகத்தை வச்சிருக்கிறீங்க. அது காமெடியான நாடகம். வரது நேரம் வர தங்கச்சிக்கு ஒரு போலாம். சரி சரி சரி, வாருங்கள், வடம் பிடிப்போம், வாழ்க்கையில இடம் பிடிப்போம். மகராசம் முக வரணும், மண்டி போட்டு திக்க வரணும், மண்டி போட்டு திக்க வரணும். தொண்டாகணத்துல திருவிழா வரணும், நம்ம கம்பத்தை கொண்டு போய் கும்பத்துல சாய்க்கணும். எப்ப நேற்று கிடந்தது அப்படின்னு பல பேருக்கு பல நோக்கத்தில் வந்திருப்பீங்க. பல பேருக்கு பல நோக்கங்களாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரே நோக்கம், நாடகம் நோக்கம். உங்களுக்கு பொழுதுபோக்கு, எங்களுக்கு பொழப்பு. உங்களுக்கு வந்து மழை வந்தா நீங்க வீட்டுக்கு போயிருக்கு, நாங்க போக முடியாது. 8 மணிக்கு மேலதான் போய் ஆகணும். உங்களுக்கு பொழுதுபோக்கு. நீங்க எங்களுக்கு ஒரு நாளைக்கு இந்த பொழப்பு நடக்கலைன்னா எங்க வீட்டுல ஒரு நாளைக்கு அடுப்பு எரியாது. அவங்களுக்கு பொழுதுபோக்கு, அவங்க வயிற்று பொழப்பு. அவங்க ஆமா, எங்களுக்கு வயிற்று பொழப்பு. வயிற்று பொழப்பு மட்டும் இல்ல, வீட்லயே ஒரு நாளைக்கு அடுப்பு எரியாது. ஆமா, அப்படின்னு பாத்துக்காங்களே எப்படி இருக்குன்னு. ஆகியனால மழையெல்லாம் பொருட்படுத்தாதுங்க. வந்து முன்னால உட்காருங்க, முன்னால வந்து உட்காருங்க, உட்காருங்க. ஐயோ, நான் எதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியலையே. எதை வச்சு என்ன பண்ணவா? எல்லாம் இருக்கு, எதை வச்சு பண்றது என்ன உங்கள் அத்தனை பேர்களுக்கு கலைக்குழுவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு, நாடகத்து மித்தர்களுக்கு, ஊராளர்களுக்கு, விழா கமிட்டியாளர்களுக்கு, ஒளிவரிக்கு நிலையத்தாளர்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நிகழ்ச்சியை இன்டர்நெட்ல தமிழகம் மட்டுமில்லை இந்தியா முழுக்க எடுத்துக்காட்டும் முருகானந்தம் யூடியூப் சேனல் அங்கு நெஞ்சம் அவர்களுக்கு எங்களுடைய கலைக்குழுவின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வருகிறேன். கலைப்பணிக்கு வந்து போக முடியல, போயிட்டு வர முடியல. 3 முழம் சொத்து, 30 முழம் சொத்து, 5 ஏறாதே, கெஞ்சி வாங்காதே அப்படின்னு 5 பெட்டி பிச்சை சொல்லிட்டாங்களே. அதற்கெல்லாம் நம்ம எல்லாம் யோசிக்கிறது கிடையாது. அவன் 10 மணிக்கு மேல ஏறிட்டா நல்லா சின்னாயிட்டோட பாக்குறதில்ல. இதெல்லாம் ஒரு குழப்பங்கிறீங்களா தம்பி? குழப்பே இதாண்டா ராசா. ஆமா, 10 மணிக்கு இப்ப சின்ன வயசுல நடிக்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க கதை நடக்குமா? நடக்காதுல்ல. அந்த வகையில சொல்லுவாரு. அதுக்காக எனக்கு பழக்க வழக்கமே அங்கதான் சொல்லி நினைச்சுக்காதுங்க. ஆமா, அதுக்காக வருது நேரம் அந்த தங்கச்சிகளை உட்கார்றதுக்கு முடியாம ஐயோ அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டு நிக்கிறாங்க பாரு. சிரிக்கிற சிரிப்பு பாரு ராசா. அந்த பச்சை கலர் கூடவே கருப்பு கலர் ஜாக்கெட்டு. நீங்கப்பா சிரிக்கிற சிரிப்புல சோறு போட்டு திங்கலாம், சொப்பு போட்டு போகலாம். மற்ற போட்டு கடையில மத்தியானம் கை வச்சு கூட ஓய்வு எடுக்கலாம் மாட்டேங்குது. அந்த பக்கம் ஒரு பெரிய உட்கார் போட்டுக்கிட்டே இருப்பாரு. தலையை பார்த்தா வெள்ளம் அடையங்கப்பா, தலை நிறைய வெறும் மல்லிகை பூவா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது. வெள்ள விளையாடு வெறும் மல்லிகை பூவா இருக்குது. மல்லிகை பூ நான் பாக்குறேன், அது என்ன நிறைச்ச முடியாது இருக்குது. ஐயோ ஆமா, நிறைச்ச முடியாது. நிறைச்சவங்களை பார்த்து யாரும் சிரிக்காத பிள்ளைகளா, சிரிக்காதுங்க சிரிக்காதுங்க. நமக்கு நடக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆக போகுது? சாரோடைய பார்த்து நம்மளுக்கு கொஞ்ச நாள்ல நடக்கத்தான் போகுது. நடத்தவங்களை பார்த்து யாரும் சிரிக்காதீங்க. சாரோடைய பார்த்து குருத்தோலை சிரிச்சா குருத்தோலை ஒரு நாள் சாரோடைய மாறும். அதுதான் இன்னொரு விளக்கம் சொல்ல கேட்டுக்கங்க. இப்ப தென்னை மரம் இருக்குது வச்சுக்கோங்க. இந்த குருத்து மட்டும் இருக்குது பாரு, அடிமட்டி பார்த்து சிரிச்சுதான் பழுத்து போயிட்டான், செவந்து போயிட்டா, இப்படியே ஆட்டிக்கிட்டே இதெல்லாம் கீழே விழுக்காமன்னு சொல்லி குருத்து மட்டும் சொல்லிச்சான். அப்புறம் குருத்து மட்டும் பழுத்து கீழே விழுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகு? அது ஒரு 5-6 மாசத்து, அதுக்கு மேல கிடையாது.